வணக்கம். இது உண்மை ஏஷிதை செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்தியாக, இந்தியாவின் கிழக்கு எல்லைப் பகுதிகளில் சீனாவின் அணுசக்தி தளங்கள் அதிவேகமாக விரிவடைந்து வருவதை அதிநவீன செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த வியக்கத்தக்க மற்றும் கவலையளிக்கும் விரிவாக்கம் ஆசிய பிராந்தியத்தின் அணுசக்தி சமநிலையை என்றென்றும் மாற்றுமா? இந்தியாவின் பாதுகாப்புக்கு இது என்ன சவால்களை ஏற்படுத்தும்? ஒரு விரிவான பாதுகாப்பு பார்வை இதோ. இந்தியா மற்றும் சீனா இடையேயான எல்லை பதற்றங்கள் பல தசாப்தங்களாக நீடித்து வருகின்றன. குறிப்பாக கிழக்கு செக்டார் எனப்படும் பகுதி, அதன் புவியியல் அமைப்பு காரணமாக எப்போதும் ஒரு உத்திரீதியான முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் இரு நாடுகளும் தங்களது இராணுவ கட்டமைப்பை மற்றும் உள்கட்டமைப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமாக மேம்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் மேக்சார் போன்ற முன்னணி விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்கள் சீன எல்லைக்குள் புதிய நிலத்தடி ஏவுகணை ஏவுதளங்கள் அல்லது சிலோக்கள் கட்டப்படுவதை உறுதி செய்துள்ளன. இந்த கலங்கள் திபெத்திய பீடபூமியில், குறிப்பாக சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லைகளுக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் இந்தியாவின் கிழக்கு செக்டார் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கை வெறும் சாதாரண இராணுவ கட்டுமானம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான மற்றும் நீண்டகால உத்திரீதியான நகர்வாக சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள அணுசக்தி தடுப்பு திறனை சீனா பலப்படுத்த விரும்புவதையும் பிராந்தியத்தில் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட துடிப்பதையும் இது தெளிவாக காட்டுகிறது. இது இந்தியாவை நேரடியாக பாதிக்கும் ஒரு விஷயம். இந்த புதிய சிலோக்கள், சைலோஸ், நவீன தொழில்நுட்பத்துடன் நிலத்தடியில் கட்டப்பட்டுள்ளன. இவை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை மிகவும் பாதுகாப்பான முறையில் ஏவும் திறன் கொண்டவை. இதனால் எதிரி நாடுகளின் தாக்குதலிலிருந்து இவை தப்பிக்கும். சில வினாடிகளில் ஏவுகணைகளை ஏவும் வகையில் இந்த தளங்கள் எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது சீனாவுக்கு ஒரு மிக விரைவான மற்றும் பயனுள்ள பதில் தாக்குதல் நடத்தும் திறனை வழங்குகிறது. திபெத்திய பீடபூமியில் சீனா அமைத்துள்ள அதிவேக சாலைகள், பெரிய சுரங்கங்கள் மற்றும் ரயில் இணைப்புகள் இராணுவ தளவாடங்களையும் ஏவுகணைகளையும் எல்லைப் பகுதிகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல பெரும் உதவியாக இருக்கின்றன. தரைவழி போக்குவரத்து மட்டுமல்லாமல் பல புதிய இராணுவ விமான தளங்களையும் ஹெலிபேட்களையும் சீனா இந்த மலைப்பகுதிகளில் அமைத்துள்ளது. இது அதன் வான்வழி தாக்குதல் மற்றும் உளவு திறனை வலுப்படுத்துகிறது. இந்தியாவின் உளவு அமைப்புகள், தேசிய தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஆகியவை இந்த மாற்றங்களை விண்வெளியில் இருந்து 24 மணி நேரமும் கூர்ந்து கவனித்து வருகின்றன. சீனாவின் இந்த நகர்வுகளுக்கு பதிலடியாக இந்தியா தனது சொந்த அணுசக்தி தடுப்பு திறனான அக்னி ஏவுகணை திட்டத்தை மேலும் நவீனமயமாக்கி அதன் தாக்குதல் வரம்பை அதிகரித்து வருகிறது. அக்னி -5 போன்ற ஏவுகணைகள் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை. இது சீனாவின் எந்தவொரு முக்கிய நகரத்தையும் இந்தியாவின் தாக்குதல் வளையத்திற்குள் கொண்டு வருகிறது. தன்னுடைய நிலப்பரப்பை பாதுகாக்கவும் எந்தவொரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்பையும் முறியடிக்கவும் இந்தியா எப்போதும் தயாராக உள்ளது என்பதே எங்களின் இராணுவ வலிமை உலகிற்கு பறைசாற்றுகிறது. சீனாவின் இந்த அணுசக்தி விரிவாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா மற்றும் குவாட் கூட்டமைப்பு நாடுகள் தங்களது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளன. இது உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் என அவை கருதுகின்றன. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் சீனாவின் அணுசக்தி வளர்ச்சியின் வேகம் மற்றும் இரகசியம் குறித்து தனது அண்மைக்கால அறிக்கையில் மிகவும் விரிவாகவும் எச்சரிக்கையுடனும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கூற்றுப்படி, சீனா தனது அணுசக்தி வலிமையை காட்சிப்படுத்துவதன் மூலம் எல்லையில் ஒருவித நரம்பியல் போரை நடத்தி இந்தியாவின் முடிவெடுக்கும் திறனை பாதிக்க முயற்சிக்கிறது. இருப்பினும் போர் என்பது எதற்கும் தீர்வாகாது. இராணுவ வலிமையை தக்கவைத்துக் கொள்வதோடு நேர்மையான தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளே ஆசிய பிராந்தியத்தில் நிரந்தரமான அமைதியை நிலைநாட்ட ஒரே வழியாகும். வரும் ஆண்டுகளில் இந்த பிராந்தியத்தில் அணுசக்தி மற்றும் தொழில்நுட்ப போட்டி மேலும் தீவிரமடையக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இந்திய சீன எல்லைப் பகுதியின் அணுசக்தி தளம் விரிவாக்கம் குறித்த இந்த விரிவான செய்தித் தொகுப்பை உங்களுக்கு வழங்கியது உண்மை ஏஜிஐயூட் உண்மை ஏஐ செய்திகளுக்காக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.